வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ அதை ஹீரோ பார்த்துட்டு யோசிக்கிறான், என்னது ஹாப்பி பாயிண்டா? எனக்கு இந்த பாயிண்ட்டை தெரியும்ப்பா. இதை எங்கள் உலகத்துலலாம் என்ன பண்ணோம்னா ஐஸ்கிரீம் கடையில் இதை வச்சிருப்பாங்க. இதனால ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இந்த உலகத்தில் எங்கே ஐஸ்கிரீம் விற்க போகிறாங்க இந்த பாயிண்டை நான் இது பண்ணுறதுக்கு? இப்போ பார்த்தோம்னா அந்த சிஸ்டமே வந்து திட்டுது, எந்த வேர்ல்டா உனக்கு ஐஸ்கிரீம் விற்பாங்க, கொஞ்சமாச்சும் லாஜிக்காக பாடுறா. ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அடடா என்னாச்சு, அந்த சிஸ்டமே ரொம்ப கடுப்பாயிட்டு போல இருக்கே. அதுக்கப்புறமேட்டு அந்த சிஸ்டம் திருப்பியும் சொல்லுது, அதாவது டீமன் கிங் ஆர்மியில் இருக்கிற ஒருத்தரோட வயிறு நிரம்ப சொன்னால் உனக்கு ஒரு ஹெச்பி பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஹெச்பி பாயிண்டை வச்சு உன்னோட ஸ்டார்ட் பாயிண்டை உன்னால் ஏற்ற முடியும். அதாவது கிரீடாஸோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் உன்னால அட்டைன் பண்ண முடியும். இப்போதைக்கு உன் ஸ்டார்ட் பாயிண்ட் எல்லாமே 10% தான் இருக்கு. ஹீரோ அதை பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் ஸ்டாமினா பார்த்துட்டு இதை ஒரு 10% ஏற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறான். அப்போ அந்த சிஸ்டம் சொல்லுது, உங்களுக்கு 50 ஹெச்பி பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் இதில் 10% ஸ்டாமினாவே உங்களால் ஏற்ற முடியும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஹெச்பி பாயிண்ட் 0. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், அடடா இது என்ன இவ்வளோ வேலை ஜாஸ்தியாக இருக்கு. அடுத்தபடியாகவே அடுத்த அந்த சிஸ்டம் காட்டுது, உங்களால் இதை வச்சு ஸ்கில்லோட பவரையுமே ஏற்ற முடியும். அதாவது உங்களோட பிளடி ஸ்ட்ரைக் ஸ்கில்லோட பவரை கூட ஏற்ற முடியும். அதுக்கு 250 ஹெச்பி பாயிண்ட் வேணும். அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு. நான் மட்டும் இந்த ஃபார்மிங்ல சக்சஸ் ஆனேன்னு சொன்னா மத்தவங்களோட வயிறை ஈஸியாவே நம்ப முடியும். அதனால எனக்கு நிறைய ஹெச்பி பாயிண்ட் கிடைக்கும். இதனால நான் உயிர் வாழ்றதோட ரேட்டிங் கூட அதிகமாகும். நான் இதனால நிறைய நாள் வாழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, அதோட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, யாராச்சும் எனக்கு தேங்க்ஸ் சொன்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்றான். அதை பார்த்து அவன் பயப்படுறான். வில்லத்தனமா ஸ்மைல் பண்ணிட்டு அவனோட ஃபேஸை பார்த்துட்டு அவன் யோசிக்கிறான், நம்மளோட டீமன் லார்டுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. அவர் என்னை வந்து காப்பாத்திட்டாருன்னு நினைச்சான். ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட வாழ்க்கை இனிமே அவர் கையிலங்கிறத சொல்லாம சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ மேல இருந்து கத்துறான், இதை நான் அவங்க கிட்ட தூக்கி போறேன்டா, ஒழுங்கா கேட்ச் பிடிங்க அப்படின்னு அவன் கத்துறான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்த்தோம்னா அதை ஹீரோ தூக்கி வீசுறான். தூக்கி வீசுறது எல்லாமே அவங்க மேல வந்து விழுகுது. அவங்க எல்லாருமே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இதுக்கு மேல என்னால இதை தாங்கிக்கவே முடியாது. அப்ப மேல இருந்து நம்ம ஹீரோ கத்துறான், நம்ம ஃபார்மிங் காண்டி என்னமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். முதல்ல நம்ம உரம் உருவாக்கணும்னு சொன்னா இந்த சீகிள் வேஸ்ட், அதோட ஓடு, அதோட மரத்தோட சாம்பல், இது எல்லாத்தையுமே இந்த மண்ணோட போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ சிகிரியை கூப்பிடுறான். சிகிரி, இங்க இருக்க எல்லாத்தையுமே பொடி பொடியா வெட்டி எல்லாத்தையும் உன்னோட ஒன்னா மிக்ஸ் பண்ணு. அதை பார்த்துட்டு அவ கேட்கிறா, என்னது என்ன நீங்க இதை பண்ண சொல்றீங்களா என்ன டீமன் லார்ட் அப்படிங்கிறா. ஆமா, உங்ககிட்ட தான் நிறைய கை இருக்கு, அப்படி இருக்கும்போது நீ பண்ணா என்ன அப்படிங்கிறான். அதை கேட்டு அவ கத்துறா, நான் ஒரு ஐஸ் கோல்டு மோனார்க், என்ன போய் இதை பண்ண சொல்றீங்களா? என்னோட கைகள் ஒன்றும் அதுக்காண்டி இது பண்ணல. கட்ட வேஸ்ட் எல்லாம் என்னால மிக்ஸ் பண்ண முடியாது. என்னோட கைகள் போருக்காண்டி செய்யப்பட்ட கைகள் அப்படிங்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றான், ஓ நீ அப்படி சொல்றியா? அப்பனா அங்க நிக்கிறான் பாரு, அந்த மாதிரியான வேலையை சரியா, அதுதான் ரொம்ப ஈஸியான டாஸ்க் அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு அவ பாட்டுக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. கத்திக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த பேனல்ல பார்த்தோம்னா அவ அழுதுகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறோம், ஷப்பா கொஞ்ச நேரத்துல பயத்தை காட்டிவிட்டாப்பா. இவனுங்க எல்லாருக்குமே தனியா பெருமைன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு இது பண்றானுங்க. எப்படி இவனுங்கள்ட்ட இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். கொஞ்சம் கவனம் சாதனாலும் என்ன போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இருந்தாலும் நான் தான் டீமன் கிங்கிறப்ப கண்டிப்பா இவனுங்களை நான் ரூல் பண்ணியே ஆகணும். இப்போ உரத்தோட தண்ணி சேர்த்தாகணும். ஆனா தண்ணிக்கு எங்க போறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கூப்பிடுறான், ஹேர்டாக், இந்த இடத்த சுத்தி இருக்க காத்துல உன்னோட இதை பரப்பு ஃபாக. அதுக்கு ஹேர்டாக் கேட்கறான், டீமன் லார்ட், நான் என்னோட இந்த ஃபாக பரப்புனேன்னு சொன்னா இங்க இருக்கிற இந்த வேஸ்ட் மேலையெல்லாம் அது தண்டி ஈரப்பதமாயி அது நாத்தம் அதிகம் கிளம்பாதா அப்படின்னு கேட்கறான். ஒரு வேளை உனக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா இவன மாதிரி நிக்கிறியா அப்படின்னு அவனையே திருப்பி காட்டி கேட்கறான். அவனை பார்த்தோம்னா அவன் கத்திக்கிட்டே அந்த ஃபாக ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ பார்த்துட்டு சொல்றான், இந்த அளவுக்கான ஈரப்பதமே போதும். அதுக்கப்புறம் பால் சொல்றான், டீமன் லார்ட் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இது ரொம்பவே சாஃப்ட் ஆயிட்டு. இப்ப ஹீரோ பார்த்துட்டு யோசிக்கிறான், இந்த வார்த்தையெல்லாம் இந்த இடத்துல நல்லாவே கவர் பண்ணி மூடியாச்சு. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சரியில்லை. இது மாதிரி நான் போயிட்டு இருந்தேன்னு சொன்னா எனக்கு நிறைய நாள் எடுக்கும். இப்ப நான் வேலைக்கு என்ன பண்றது? அதுதான் நான் ஒரு டீமன் லார்டு, கண்டிப்பா நான் என்னோட மக்களையே நான் இதுக்கு பயன்படுத்தி ஆகணும். ஒரு டீமன் லார்டா இருக்கிறவன் அவனுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பா வேலை செய்ய வச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இப்ப பார்த்தோம்னா சீன் அங்கே கட் ஆகுது. இன்னொரு வீட்டை காட்டுறாங்க. அதுல பார்த்தோம்னா ஒரு அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே முடியாத மாதிரி அது படுத்து கிடக்குறா. அந்த பொண்ணு மெல்லமா கூப்பிடுறா அப்பான்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன விஷயம் ஃப்ளூட்டி, என்ன சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறா. அதுக்கு அவ கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா ஃப்ளூட்டி அப்படிங்கிறான். அதுக்கப்புறமேட்டு அவர் சொல்றா, நான் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன். அதை கேட்டுட்டு அவன் வாயடைச்சு போய் உட்காந்துருக்கான். பார்த்தோம்னா ஒரு பெரிய டீமன் வந்து அந்த ஃப்ளூட்டிங்கிற பொண்ணை சாப்பிட வருது. டக்குனா அவங்க அம்மா குறுக்க புந்து அந்த பொண்ணை
பொண்ணை காப்பாத்துறாங்க. பார்த்தோம்னா அந்த டீமன் வந்து அவங்க அம்மாவை சாப்பிட்டுட்டு போயிடுது. இப்ப அவர் மொல்லமா சொல்றாரு, ஏன் நீ மட்டும் இப்ப உயிரோட இல்லைன்னு சொன்னா நான் வாழ்றதுக்கான ஒரு காரணம் கூட இந்த உலகத்துல இருக்காது ஃப்ளூட்டி அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு பார்த்தா அவங்களோட கதவை திறந்துக்கிட்டு நம்ம ஹீரோவா அவங்க டீமும் வந்துகிட்டு இருக்கானுங்க. வந்தப்ப அவர் சொல்றாரு, டீமன் லார்ட். இப்ப ஹீரோ அவனை பார்த்துட்டு சொல்றான், இவனை பார்க்க இவன் என்னமோ வேலை செய்யற அளவுக்கு இவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறேன், இவனை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறான். அதை பார்த்துட்டு அவன் கத்துறான், இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க இல்லைன்னு சொன்னா ஃப்ளூட்டியை கண்டிப்பா ஒரு ஹையர் ரேங்க் டீமன் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். பார்த்தா அவனை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க கத்துறான், ஃப்ளூட்டி. அந்த பொண்ணு கத்துது, அப்பா. நம்ம ஹீரோ கேட்கறான், நம்ம கிட்ட இப்ப மொத்தம் எத்தனை டீமன்ஸ் இருக்காங்க? 20 டீமன்ஸ். ஆனா நமக்கு இன்னும் 30 டீமன்ஸ் தேவைப்படுறாங்க. இப்ப ஹீரோ போறப்ப அந்த பொண்ணை திரும்பி பாக்குறான். அப்புறமாட்டி யோசிச்சு பாக்குறான், அவன் கேம் ஆடும்போது அந்த பொண்ணோட ஃபைட் பண்ணதை பத்தி அதை யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி போறான். அதுக்கப்புறம் தன்னோட சொந்த இனத்தையே சாப்பிடுறது சட்டவிரோதமான செயல். சுபிரோஸ், எல்லா டீமனுமே கூப்பிடு, எல்லா டீமனுமே சேர்ந்து உரத்தை உருவாக்கும். இப்ப ஹீரோ போறப்பே மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் ஒரு லீடர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நான் நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதா இருக்கும். ஒரு டீமன் லாடா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆர்டர் கொடுத்து என்னோட கோலை ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். இப்ப இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா கூட்டிட்டு போன எல்லா டீமனும் சேர்ந்து உரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், இது மாதிரி உரத்தை செய்யறதே நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் இழந்துட்டோம்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வேஸ்டா செய்யற வேலை அப்படிங்கிறான். பக்கத்துல இந்த வாயை மூடு டைகாக், நீ பேசுறத மட்டும் டீமன் கிங் கேட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கேட்டாதான் என்ன, எப்படியா இருந்தாலும் நம்ம சாக தானே போறோம். இந்த நிலத்தை நம்ம மேம்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, இதை நம்ம மேம்படுத்துறதுக்குள்ளேயுமே நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம். அப்படியே இந்த இடத்த நம்ம மேம்படுத்தினாலும் இதுல என்னதான் நம்ம வளர்க்க போறோம் அப்படின்னு கேட்கறான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கேட்கறான், உனக்கு இதுல என்ன வளர்க்க போறோம்னு தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆர்வமா இருக்கா என்ன? அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே பயப்படுறான். டீமன் லார்ட் அப்படிங்கிறான். சரி என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ நடந்து போகும்போது யோசிக்கிறான், நான் அன்னைக்கு பார்த்தேன் அந்த ஒரு செடி அங்க வளர்ந்துருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அவனை கூட்டிட்டு போய் காட்டுறான். இந்த செடி தான். அதை பார்த்துட்டு அவன் கேட்கறான், இது வெறும் பூ தானே? இல்ல நமக்கு இதோட வேறு தான் முக்கியம். பாலும் மற்றவங்களும் சேர்ந்து இதை நிறைய இடத்துல இதோட வேற ஆல்ரெடியே முளைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு அவன் சொல்றான், டீமன் லார்ட், இதை நம்மளால கண்டிப்பா சாப்பிடவே முடியாது. இதை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளோட அடிவயிறு வலிச்சு நம்ம வழியிலேயே செத்து போயிடுவோம் அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த செடியை பிடிங்கிட்டே சொல்றான், எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கு, யாருமே எதையுமே நம்ப மாட்டாங்க, எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணி ஆகணும், அதை பண்ணி காமிச்சேன்னு சொன்னாதான் மத்தவங்க எல்லாருமே அதை நம்புவாங்க. அப்ப அதை பார்த்துட்டு கேட்கறான், என்னது எக்ஸ்பெரிமெண்டா? அப்ப நம்ம ஹீரோ டெரரா திரும்பி சொல்றான், இப்ப இதை உன் பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறான். அதை கேட்ட உடனே அவன் கத்திக்கிட்டே ஓடுறான். இல்ல, அவன் ஓடும்போதே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், ஏன் டீமன் லார்ட் இப்படி பண்ணீங்க? ஒண்ணுமே தெரியாதா என் சின்ன பொண்ணை சாப்பிட வச்சுட்டீங்களே, நீ இதை சாப்பிட்ருக்க கூடாது, நீ இதை கண்டிப்பா சாப்பிட்டுருக்கவே இருக்கக்கூடாதுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் வேகமா ஓடி போய் கத்துறான், ஃப்ளூட்டி அதை சாப்பிடாத. பார்த்தா அவன் பொண்ணு பாதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பா, இதை நான் ஆல்ரெடியே சாப்பிட்டுட்டேன், இதனால என் வயிறு எதுவுமே வலிக்கல அப்படிங்கிறான். இப்ப அவன் பயத்திலேயே கேட்கறான், ஃப்ளூட்டி உண்மைக்குமே நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்கறான். இப்ப அவன் பொண்ணு சொல்றா, லார்ட் செஃபிரோஸும் லார்ட் பாலும் ஆல்ரெடியே இது நேத்தே எனக்கு இதை சாப்பிட கொடுத்தாங்க, அப்பையில இருந்து எனக்கு எதுவுமே இதுல இருந்து தப்பா தோணல அப்படிங்கிறா. இப்ப பின்னாடி வந்து நம்ம ஹீரோ கேட்கறான், இப்பயாச்சும் நம்புறியா? இதை ஆல்ரெடியே நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்காங்க, அதோட நம்ம டீமன் ரலத்துல தான் இதை பாய்சன் அது இதுன்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா இதை சரியான முறையில பராமரிச்சோம்னா இது நல்ல சாப்பாடா தான் இருக்கும். இதுக்கு மனுஷங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? அது உருளைக்கிழங்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்றா, டீமன் லார்ட், என்னால இதை நம்பவே முடியல, என்ன மாதிரி ஒரு சாதாரண லோராங் டீமனுக்கு இவ்வளவு கருணை காட்டுவீங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்ல, ரொம்பவே நன்றி அப்படின்னு அவ சொல்றா. இப்ப பார்த்தா ஹீரோக்கு சிஸ்டத்துல மெசேஜ் வருது, உங்களோட டீமன் ரலத்துல இப்போ ஒருத்தவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க, அதனால உங்களுக்கு ஹாப்பி பாயிண்ட் தரப்படுது, இப்போ உங்களோட கரண்ட் ஹாப்பி பாயிண்ட் 1 அப்படின்னு காட்டுது. இப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், நான் டீமன் லார்டா இருக்கிறதுனால ரொம்பவே சீரியஸா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சு அவர்கிட்ட சொல்றான், ஏய் உன்ன மாதிரியான பொடுசெல்லாம் நல்லா சாப்பிட்டு பெருசா வளர வேண்டாமா அப்படின்னு அவன் டெரரா சொல்றான். அதை பார்த்துட்டு அவங்க பயப்படுறாங்க, இவர் உண்மைக்குமே டீமன் லார்டு தான், இந்த பொண்ணை வளர விட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணை சாப்பிடலான்னு பிளான் பண்றாரு அப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்ப கடைசி பேனல்ல ஒரு ஃபேஸ் காட்டுறாங்க. அப்படிதான் நம்ம டீமன் கிங் அந்த பொண்ணை பார்த்து சொன்னதான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதாவது நம்ம ஹீரோ. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.